தான் அரசியோட வாழ்க்கையை பாழாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு தெரிஞ்சு வந்த உடனே கோமதி 4 அறை அறையிறாங்க சுகன்யாவை. ஏண்டி என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அவ்வளவு கோவமா சுகன்யாவை பேசுறாங்க. உடனே பழனிவேல் இருந்துட்டு இன்னும் 4 அறை அறைக்கா, அப்படியே வீட்டை விட்டு அனுப்பி விடுக்கா, இப்படி ஒருத்தி கூட நான் வாழ வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாண்டியன் வந்துட்டு என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கியே, அவன் அவ்வளவு நல்லவனா, அல்லாட்டி அந்த சக்திவேல் கூட சேர்ந்துட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லன்னு அரசிக்குமாரும் கல்யாணம் பண்ணா 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா அவ்வளவு நல்ல எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கு பாத்துக்கோங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. 2 குடும்பம் ஒண்ணு சேர்றதா இருந்தா என்னுடைய கல்யாணத்துலயே சேர்ந்துருக்கணும்ல, ஏன் சேரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு கேடு கட்டவன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துகிட்டு இங்க பாரு, இனிமேலும் நீ அந்த வீட்டுக்கு போறதா இருந்தா அந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பழனிவேல் அக்கா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கா, இனிமேலும் இவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேங்க, இதனால என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா, என்ன சொத்து வேணும் சுகம் வேணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்களே பிரிக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காக்கா, இப்படி ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கணுமாக்கா, இவளை முதல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுக்கா, இனிமேல் இவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவை பார்த்து சொல்றாங்க. அப்படி என்ன நான் காரியம் பண்ணிட்டேன்னு எல்லாரும் ஏன் இப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அரசியும் குமார் சேர்ந்தா எல்லாம் 2 குடும்பமும் சேரும்னு நினைச்சு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இங்க இருந்து அழுதுகிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்க என்ன உங்க பையன் அடிச்சு வெளியே துரத்திட்டான், நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பழனிவேல் அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு என்ன நினைச்சு நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் குமாரோட அரசியை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சது தப்பா, அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன அடிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க, நீங்க தான் அதுக்கு நியாயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இது என்ன புது கதையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.